ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் பிரபாஸ் மேக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்சிஎம்மோட கான்செப்ட் ஒன்று. இது வரைக்கும் பார்த்துட்டு அப்படின்னா ஹச்சிஎஃபோட கான்செப்ட் எல்லாமே வரிசை எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். இனிமேல் பார்க்க போகிறது எல்லாமே எல்சிஎம் கான்செப்ட் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் வித் ஹச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்சிஎம்க்கு சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஓகேவா, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உள்ள ஷார்ட்டாக நம்ம கொஷின்ஸ் சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டு நம்பர், அதாவது 2 or more numbers cannot be less than any one of the number. இந்த மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 நம்பர் இருக்கு, 2, 3, 5, இப்படி ஒரு 3 நம்பர் இருக்கு. இதோட எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா இதை விட கம்மியாக வராது. நார்மலாக இதுக்கு எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா 30. ஓகேவா, இதுக்கு எல்சிஎம் 30. அதாவது இந்த 3 நம்பரை விட அதோட எல்சிஎம் வேல்யூ கம்மியாக வராதுன்றது தான் அதோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் அப்படின்னா, இதில் ப்ரைம் நம்பர் இருந்தது அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2, 3 இப்படி ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா இதோட எல்சிஎம் பார்த்தீங்கன்னா இதோட மல்டிப்ளிகேஷன் தான் இதோட எல்சிஎம்மாக இருக்கும். ஏன்னா இது ரெண்டுமே ப்ரைம் நம்பரு. அப்போ 6. அப்படி இல்லை, ஒரு பிரைம் நம்பர் இருக்கு, அதோட மல்டிப்ளிகேஷன் இப்ப 5, 15 எல்சிஎம் கேட்குறாங்க அப்படின்னா இது ஒரு பிரைம் நம்பர் இருந்தாலும் இதோட மல்டிபிள் தான் இந்த 15. அப்ப இதுல எது பெருசா இருக்கோ அதுதான் நம்ம எல்சிஎம்மா சொல்லிடுவோம். ஓகேவா, பிரைம் நம்பரா இருந்தது அப்படின்னா அதோட ப்ராடக்ட் தான் அதோட எல்சிஎம். பிரைம் நம்பரோட மல்டிபிளா இருந்தது அப்படின்னா அதுல எந்த நம்பர் பெரிய நம்பரா இருக்கோ அதுதான் அதோட எல்சிஎம். ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி புரியுதா? மூணாவது ப்ராப்பர்ட்டி வாங்க போலாம். இப்போ எல்சிஎம் ஆஃப் 2 கன்சிக்யூட்டிவ் நம்பர் அது அதோட ப்ராடக்ட். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2, 3 வச்சுக்கோமே. இதுக்கு பாத்தீங்கன்னா இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வர்றதுதான். 4, 5 வச்சுக்கோமே. இதுக்கு எல்சிஎம் 20. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கன்சிக்யூட்டிவ் நம்பர் அதோட மல்டிப்ளிகேஷன் தான் அதோட எல்சிஎம். ஓகேவா, கோப்ரைம் அப்படின்னா ஹச்சிஎஃப் 1. ஓகேவா, இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா 2, 3 இது ரெண்டும் கோப்ரைம் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இதோட ஹச்சிஎஃப் 1 தான். ஓகேவா, இப்போ இதோட எல்சிஎம் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் தான் அதோட எல்சிஎம். 6ன்றது தான் அதோட எல்சிஎம். ஓகேவா, கோப்ரைம் நம்பருக்கும் இந்த 2 நம்பரோட மல்டிப்ளிகேஷன் தான் அதோட எல்சிஎம். ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி. இது தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஹச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய். ஓகேவா, இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்சிஎம் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய் பை ஹச்சிஎஃப் இப்படி வச்சு கூட நம்ம ஈஸியாக எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கலாம். வாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி ஒவ்வொரு சம்மா எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. ஓகேவா, இது ஃபேக்டர்ஸ் எடுத்து சால்வ் பண்ணலாம், இல்லை ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணி சால்வ் பண்ணலாம், இல்லை அந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். மூணுமே நான் சொல்ல போகிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் நான் 3மே சொல்லுவேன். அடுத்தடுத்த கொஸ்டின் அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 6, 20 எல்சிஎம் கேட்டிருக்காங்க. இப்போ 6ன்றது 2 இன்ட்டு 3. எல்சிஎம் செய்து 20க்கு 2 இன்ட்டு 10. ரெண்டுலையுமே பொதுவாக இருக்கிறது 2. பொதுவா இல்லாததையும் நம்ம எல்சிஎம்ல மல்டிப்ளை பண்ணுவோம். பொதுவா இல்லாதது 3 இன்ட்டு 10. ஓகேவா, இப்போ பாத்தீங்கன்னா 60. இது நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ 6, 20 20ஓட மல்டிபிள் பார்த்தோம் அப்படின்னா 20, 40, 60. பெரிய நம்பரோட மல்டிபிள் நம்ம பார்த்துட்டு அது இந்த நம்பரால டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 6ஆல் டிவைட் ஆகிறது 60.
இப்போ டேரெக்டாக வந்து நம்ம 60ன்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா HCF இன்ட்டு LCM ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய். இந்த எக்ஸுங்கிறது 6, ஒய்ங்கிறது 20, LCM தெரியாது. HCF பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுக்கும் HCF வந்து 2. இப்போ இதையும் அடித்தோம் அப்படின்னா 10, 60 இப்படியும் போடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஆப்ஷன் வந்து நெக்லெக்ட் பண்ண போகிறோம். இப்போ 20ஓட மல்டிபிள்ஸ் என்னென்னு பார்க்குறோம். எல்லா ஆப்ஷனுமே வந்து 20ஓட மல்டிபிளாக தான் இருக்குது. அப்போ 6ஆல் டிவைட் ஆகிற ஒரே ஒரு ஆப்ஷன் 60 மட்டும்தான். அதனால டேரெக்டாக நம்ம வந்து 60ன்றதை சொல்லிடலாம். ஓகேவா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம்பவம். இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா எந்த நம்பரால் டிவைட் பண்ணுறதுன்றது நமக்கு டவுட் வந்து வரும். ஓகேவா? இப்போ அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கோங்க. 37. ஓகேவா? இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா 148 அப்படிங்கிறது 37 இன்ட்டு 4, 185ங்கிறது 37 இன்ட்டு 5. அப்போ நம்ம வந்து இது வந்து ஈஸியாக ஃபேக்டர் ஆயிடுச்சு. இப்போ இதோட எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா 37 4 இன்ட்டு 5 பெருக்கணும் அப்படின்னா 740. அப்படி இல்லைன்னா 185ஆல் டிவைட் ஆகிற வேல்யூவை வந்து நம்ம வந்து எல்சிஎம்மாக வந்து டிசைட் பண்ணலாம். அந்த மாதிரியும் போட்டு பார்க்கலாம். வாங்க நெக்ஸ்ட் சம் போவோம். இந்த சம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 5, 0 இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஆப்ஷனில் வருது, இல்லை எல்சிஎம் கேட்குறாங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 280ன்னு வந்திருக்கு. அப்போ ஆன்சர் வந்து கண்டிப்பாக வந்து 0வில் தான் முடியணும். இந்த ஆப்ஷன் வராது, இந்த ஆப்ஷன் வராது. ஓகேவா? இப்போது இந்த பெரிய நம்பரால் இப்போ 280ஆல் இந்த ரெண்டு ஆப்ஷனையும் வந்து டிவைட் பண்ணி பாருங்கள். டிவைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 5120 தான் வந்து 280ஆல் டிவைட் ஆகும். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் வந்து பெரிய நம்பரோட ஒரு மல்டிபிளாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஓகேவா? அதனால் அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் டிவிசிபிலிட்டி வச்சியும் இதை வந்து நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 8, 24, 72 இது எல்லாத்துக்குமே வந்து எல்சிஎம் வந்து 72. ஏன்னா 72 வந்து இந்த 3 நம்பராலையுமே டிவைட் ஆகும். ஓகேவா? அப்போ 72 வந்து அந்த 3 நம்பருக்கு வந்துடுச்சு. அப்போ 15க்கும் 72க்கு மட்டும் கண்டுபிடிச்சோம்னா இப்போ இதை வந்து 15 வந்து 3 இன்ட்டு 5ன்னு பிரிக்கலாம். இது வந்து 3 இன்ட்டு 24ன்னு பிரிக்கலாம். ஓகேவா? அப்போ வந்து நம்ம எல்சிஎம் வந்து 3 இன்ட்டு 3 இன்ட்டு 5 இன்ட்டு 24 360. ஓகேவா? இந்த சம் அப்படின்னா இந்த கொஸ்டின்ல 198ஓட மல்டிபிள் பார்த்தீங்க அப்படின்னா இது மட்டும் வராது, மீதி எல்லாமே வருது. இந்த மாதிரி மல்டிபிள் வந்து ஆப்ஷன்ல நிறைய ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னா அந்த மெத்தடுக்கு வந்து நீங்க வந்து டிவிசிபிலிட்டி யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். அந்த நேரத்தில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் வச்சு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது தான் வந்து பெஸ்ட் மெத்தடு. அதை வச்சு போடுங்க. ஓகேங்களா? இப்படி வந்து ஒவ்வொரு இதையும் ஃபேக்டரை வந்து நம்ம பிரிச்சுக்கிறோம். இப்போ இதில் வந்து பொதுவாக இருக்கிறது மற்றும் பொதுவாக இல்லாதது ரெண்டையுமே வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுக்கான எல்சிஎம் வந்து கிடைச்சிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4 9க்கு ஒரு 9, 11க்கு ஒரு 11, அடுத்தது ஒரு 2க்கு ஒரு 2, 3 3க்கு ஒரு 3, மீதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்ட்டு 5 இருக்கு. ஓகேவா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 5940. ஓகேவா? இதே மாதிரி ஒவ்வொரு கான்செப்டும் வந்து நல்லா வந்து புரிஞ்சு வச்சு படிங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்போனன்ட்ஸ் ஆஃப் எல்சிஎம் அந்த கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்டில் வந்து நீங்கள் வந்து கேட்கலாம். ஓகேவா? கமெண்டில் வந்து கேளுங்க. தேங்க்யூ.